ஹலோ ஆல், இன்னைக்கு அரிசி மாவில் எப்படி புட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது நார்மல் பச்சரிசி, அதை கழுவி காய வச்சு மில்லில் அரைச்சது, அவ்வளோதான். அது தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். மாவோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக சுடுதண்ணி மட்டும் அதில் ஊற்றி மாவில் கட்டி இல்லாமல் அதை நல்லா பிணைஞ்சி வச்சுக்கலாம். கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி அந்த மாவு பிணையணும். இந்த மாதிரி இருக்கணும். அது ரொம்ப ஏதாவது கட்டி வந்துச்சுன்னா அதை உடச்சி விட்டுருங்க. இதை இட்லி பானையில் துணி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. அவ்வளோதான். ஆக்சுவலாக நம்ம புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட நல்ல தேங்காய் ஒரு காமூடி அளவுக்கு கீறி எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில எல்லாம் தேங்காய் கீறதுக்கு இந்த மாதிரி ஒரு கத்தி யூஸ் பண்ணுவோம். இது பேர் அருவா கத்தின்னு சொல்லுவோம். இதில் தான் ஆக்சுவலாக நாங்கள் தேங்காய்லாம் கீறுவோம். இதில் கீறினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காவை கீறினதுக்கு அப்புறமா அதை மிக்சியில் போட்டு ஓரளவு லைட்டாக தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம். அதில் 2 ஏலக்காவும் போட்டுக்கோங்க. மிக்சியில் துருவுற மாதிரி அரைக்கிறது. இது பேர் பல்ஸ் மோடு இருக்கும்ல நம்ம மிக்சியில், அந்த மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு தேங்காய் துருவுன மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க. அந்த தேங்காய் துருவலை நம்ம வேக வச்சோம்ல, இட்லி பானையில் வேக வச்ச புட்டோட அந்த தேங்காய் துருவல், ஏலக்காய், அப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவு இனிப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஃபுட்டும் கூட. நான் ஆக்சுவலாக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தால் கூட போட்டு சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கும். அதுவும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வெல்லம் கூட உதுத்து போட்டு பார்க்கலாம். அதுவும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம், நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட விஷ் தான். இந்த மாதிரி புட்டு நம்ம பச்சரிசி மாவில் தான் பண்ணணும்னு இல்லை. எத்தனையோ வகையான மாவு இருக்குது. சிறுதானிய உணவுன்னு சொல்லுவாங்கள்ல, கம்பு, கேழ்வரகு, அதுலெல்லாம் கூட மாவை அரைச்சி வச்சு இந்த மாதிரி புட்டு பண்ணி நம்ம சாப்பிடலாம். அடுத்தடுத்து வர வீடியோவில் அந்த மாதிரி சிறுதானிய உணவுலையும் எப்படி புட்டு செய்கிறது அப்படின்னு நான் காட்டுறேன். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் பண்ணிவிடுங்க.